சினிமாவில் டைரக்டர் ஆகிற ஆசையில் சுற்றிட்டு இருக்காரு ஹீரோவாக இருக்க குமரன். அவரோட வீட்டு மாடியில் குடியிருக்க சமூக சேவகரான குமாரவேல் பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்துடுறாரு. அது கொலையாக இருக்குமோன்ட்டு போலீஸும் சந்தேகப்படுறாங்க. ஹீரோ மேலேயும் போலீஸோட சந்தேக பார்வை இருக்கிறதால குமாரவேலை எதிரிகளை கண்டறிஞ்சு அவங்கள விசாரிக்கிறவும் செய்கிறாரு. இதுக்கு இடையில மறைந்த ஹீரோவுடைய தாத்தா ஜிஎம் குமார் பார்த்தீங்கன்னா உயிரை நிறைவேற்றுறதுலையும் சிக்கல் வருது. அதனால நம்ம ஹீரோ டைரக்டர் ஆகிற ஆசை தள்ளி போகுது. ஹீரோ டைரக்டர் ஆனாரா, குமாரவேல் எப்படி இறந்தாருன்றது தான் குமார சம்பவம் படத்தோட கதை. லக்கி மேன் படத்தை இயக்குன பாலாஜி வேணுகோபால் இயக்கி இருக்காரு. பாண்டியன் ஸ்டோர் குமரன் பார்த்தீங்கன்னா ஹீரோவா அறிமுகமாகி இருக்க படம். சினிமா வாய்ப்பு தேடுற இயக்குனரா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தயாரிப்பாளர் கிடைக்காம போக வீட்டை விற்று பணம் கொடுன்ட்டு தாத்தா ஜிஎம் குமாரை நச்சரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் குமாரவேல் மரணத்துக்கு எந்த வில்லன் காரணம்ட்டு காமெடியாக விசாரிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு காதலி, ஒரு நண்பன்ட்டு கதை நகருது. நடிப்பு விஷயத்தில் பாஸ் மார்க் வாங்கிட்டாருங்க குமரன். பால சரவணன் கூட சேர்ந்து அவர் அடிக்கிற லூட்டிகள்லாம் ரசிக்க வைக்குது. குறிப்பாக 3 வில்லன்களை அவர் தேடி போகிற சம்பவம்லாம் தரமான சம்பவம்னே சொல்லலாம். டிராஃபிக் ராமசாமி மாதிரியான சமூக சேவகராக முக்கியமான கேரக்டரில் வராரு குமாரவேல். அவரை சுற்றி தான் கதையே நடக்குது. அனுபவம் காரணமாக அமைதியான நடிப்பில் அளவாக நடிச்சிருக்காரு. ஆனாலும் அவரோட கேரக்டர் செயல்பாடுகள் பல படங்களில் பார்த்து புளிச்சு போனதுன்னே சொல்லலாம். அவரோட மரண சம்பவம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதால ரசிக்க முடியுது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே இருக்குது. சிபிஐ அதிகாரியாக நடிக்கிற வினோத் சாகர் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே படத்தை கலகலன்னு நகர்த்திட்டு போகிறாரு. மாறு வேடத்தில் வில்லன்களை அவர் விசாரிக்கிற விதம்லாம் சூப்பராக இருக்குது. படத்தோட முக்கியமான ப்ளஸ் அந்த விசாரணை காட்சிகள் மட்டும்தான். ஹீரோவோட மாமாவாக வர்ற வினோத் முன்னாவும் அப்பப்போ சிரிப்பை வர வைக்கிறாரு. காமெடி போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர சிவா ஆனந்த் நடிப்பில் அவ்வளவு செயற்கைத்தனமாக இருக்கு. ஹீரோயின் பாயல் ராதாகிருஷ்ணன் வர்றாங்க, பேசுகிறாங்க, திடீர்னு காணாமல் போகிறாங்க. தாத்தாவாக வர்ற ஜிஎம் குமார் நடித்து தள்ளிட்டாருன்னே சொல்லலாம். அம்மா, தங்கை, மற்ற கேரக்டரில் அவ்வளவு சீரியல் பாதிப்பு தாங்க இருக்கு. ஹீரோவும் எக்ஸ்பிரஷனில் இன்னும் தேரணுன்ட்டு தான் சொல்லலாம். அச்சு ராஜாமணியோட கர்நாடக சங்கீதம் பின்னணியிலான இசை ஃபீல் குட்டாக இருக்குது. ஜெகதீஷோட கேமரா ஓகே தான். காமெடி டயலாக்குகள் பரவாயில்ல. சமூக போராளி கேரக்டர், கதை சொல்கிற பாணி, நடிகர்களோட பேக்ரவுண்ட், போலீஸ் விசாரணை இதெல்லாம் ரொம்பவே பழசாக இருக்குது. இடைவேளைக்கு அப்புறம் தான் படமே சூடு பிடிக்குது. குறிப்பாக வில்லன்கள் மேலே சந்தேகப்பட்டு அவரை சிபிஐ அதிகாரி போர்வையில் விசாரிக்கிற காட்சிகள், அப்போ வர்ற காமெடி சம்பவங்கள்லாம் சிரிக்க வச்சிருது. படம் முழுக்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருந்தாலும் இன்னும் தரமாக இருந்திருக்கும். ஆனால் மெதுவாக நகர்ற முற்பாதி வலு இல்லாத திரைக்கதையால் படம் திணறி நம்மளையும் திணற வைக்குது. ஜிஎம் குமார் குமாரவேல் நட்பு தெளிவாக சொல்லப்படலை. சமூக சேவகர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ட்ரை ஆகியிருக்கு. நாடக பாணியில் பல காட்சிகள் இருக்கிறதும் நாடக நடிகர்கள் மாதிரி பலர் நடிக்கிறதும் படத்தோட மைனஸ். எமோஷனல் சென்டிமெண்ட் சீன்கள்லாம் செட்டே ஆகலை. பாண்டியன் ஸ்டோர்ஸ் குமரன் நடிப்பில் தனித்தன்மைன்ட்டு எதுவுமே இல்லை. கதையிலையும் அப்படி தான். சில காமெடி சீன்கள், டைலாக் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. குமார சம்பவம் தரமான 4-5 காமெடி சீன்களை மட்டுமே கொண்ட சுமாரான சம்பவம்.